வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் வக்ஃபு மசோதா 2025 பற்றி விரிவாக பேசப்போகிறோம். இந்த மசோதா சமீபத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்தின் மதம் மற்றும் சொத்து மேலாண்மையில் மிக முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த மசோதாவோட முக்கிய அம்சங்கள், அரசாங்கத்தோட நிலைப்பாடு, மக்களின் பார்வை, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், எதிர்ப்பு மற்றும் விமர்சனங்கள் குறித்து இந்த காணொளியில் ஒரு ஆழமான அலசலை தான் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த மசோதாவை குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வக்ஃபு வாரியத்தோட வரலாறு மற்றும் அதோடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்ப்போம். முதல்ல வக்ஃபு என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, முஸ்லிம் சமுதாயத்தின் மதம் மற்றும் சமூக நலத்திற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் மற்றும் சொத்துக்களை குறிப்பது தான் வக்ஃபு அப்படின்ற வார்த்தை. பொதுவாக இந்த வக்ஃபு சொத்துக்கள் எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தா, மசூதிகள், மதராசாக்கள், கல்லறைகள், மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் போன்ற பொது பயன்பாட்டிற்காக இந்த வக்ஃபு நிலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்க வக்ஃபு வாரியங்கள் அமைக்கப்பட்டன. அவை அந்தந்த மாநிலங்களில் இருக்க முஸ்லிம் சமுதாயத்தோட நலன்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் இந்த வக்ஃபு வாரியங்கள் அமைப்பதற்கான சட்டம் முதலாக 1923 கொண்டு வராங்க. பின்னர் 1954 மற்றும் 1995 மத்திய அரசு இந்த வக்ஃபு சட்டங்களில் திருத்தங்கள் செய்து அதனுடைய நிர்வாக கட்டமைப்பு வலுப்படுத்தியிருக்கு. இந்தியாவில் 6 லட்சத்திற்கும் அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் உள்ளது. இவை சுமார் 8 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை உள்ளடக்கியதாக இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் கூட இந்த வக்ஃபு சொத்துக்களின் மேலாண்மை தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து இருந்துள்ளன. 1995 இந்த வக்ஃபு சட்டம் திருத்தப்பட்ட போது வக்ஃபு சொத்துக்களை அரசு கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக இந்த வக்ஃபு மசோதா 2025 6 முக்கிய அம்சங்களை குறித்து பார்ப்போம். இந்த மசோதா 1995 ஆண்டு வக்ஃபு சட்டத்தில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இதில் முதல் அம்சம் என்னன்னு பார்த்தா, முந்தைய சட்டப்படி வக்ஃபு வாரியங்களில் அனைத்து உறுப்பினர்களும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த புதிய மசோதா வாரியங்களில் 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களையும் சேர்க்க அனுமதி அளிக்குது. இரண்டாவது அம்சம் என்னன்னு பார்த்தா, போஹ்ரா மற்றும் அகாகானி சமூகங்கள் வக்ஃபு சொத்துக்கள் உள்ள மாநில அல்லது யூனியன் பிரதேச வாரியங்கள்லேருந்து பிரதிநிதித்துவம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுது. இதில் 3வது அம்சம் என்னன்னு பார்த்தா, ஷியா மற்றும் சுனி உறுப்பினர்களுடன் மிகவும் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த முஸ்லிம்களும் இந்த வாரியத்தில் இடம்பெற வேண்டும் அப்படின்னும் இந்த 3வது அம்சம் சொல்லுது. 4வது அம்சம் என்னன்னு பார்த்தா, மாநில வக்ஃபு வாரியங்களில் குறைஞ்சபட்சம் 2 முஸ்லீம் பெண்கள் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது 4வது அம்சம். 5வது பார்த்தா, மத்திய அரசு வக்ஃபு சொத்துக்களின் பதிவு கணக்குகள் மற்றும் தணிக்கை தொடர்பான விதிகளை உருவாக்க அதிகாரம் பெறுகிறது அப்படின்றத 5வது அம்சம் சொல்லுது. இந்த மசோதாவோட கடைசி அம்சமாக சர்ச்சைக்குரிய வக்ஃபு சொத்துக்களின் உரிமையை தீர்மானிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மசோதா மூலம் வக்ஃபு வாரியங்களில் நடக்கிற ஊழல் மற்றும் தவறான மேலாண்மை குறைத்து செயல்திறனை மேம்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மசோதா வக்ஃபு சொத்துக்களின் மேலாண்மையை திறம்பட நடைபெற உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறுதியாக இந்த மசோதா குறித்த எதிர்ப்பு மற்றும் விமர்சனங்களை குறித்து பார்ப்போம். முஸ்லீம் அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முஸ்லீம் சமுதாயத்தோட மத உரிமைகளை மீறும் செயல் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. சர்ச்சைக்குரிய இந்த வக்ஃபு சொத்துக்களின் உரிமையை மாவட்ட ஆட்சியர்கள் தீர்மானிக்கும் அதிகாரம் பெறுவதால் முஸ்லீம் சமுதாயத்தின் சொத்துக்கள் அரசு கட்டுப்பாட்டுக்குள் போகும் அபாயம் இருக்கிறதுன்னு ஒரு சில சமூகத்தினர் சொல்கிறாங்க. இந்த மசோதாவை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சமூக அமைப்பில் பெரும் பிளவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேலும் இந்த மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவோத் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செஞ்சிருக்காரு. அவர் இது முஸ்லீம் சமூகத்திற்கே எதிரானது என்ற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மசோதா முஸ்லீம் சமூகத்தில் ஒரு பெரும் கவலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது அவர்களின் மதம் மற்றும் சொத்து உரிமைகளை பாதிக்கும் செயல் அப்படின்ட்டு சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த காணொலியோட நிறைவு பகுதியாக இந்த மசோதா குறித்த ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேலும் இந்த மசோதா கொண்டு வந்தது சரியானதா அல்லது தவறானதா, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.